அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்தின தாக்குதல்ல ஈரான் உச்சபட்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28 மரணம் அடைந்தார். இந்த நிலையில தான் ஈரான் அரசு சார்பில் வரும் 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் ஈரான்ல அயதுல்லா அலி கமேனியோட இறுதி சடங்குகள் நடைபெற இருக்குது. இதுல கலந்து கொள்ள பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பிரதமர் மோடி பங்கேற்க மறுத்துள்ள நிலையில நம்ம நாட்டில இருந்து ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் ஆளுநர் என 2 பேர் செல்ல இருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கினாங்க. போரின் முதல் நாள்லேயே ஈரானோட உச்சபட்ச தலைவராக இருக்கிற அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாரு. அன்றைய தினம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து போர் விமானங்கள், போர் கப்பல்கள்ல இருந்து ஏவுகணைகள் ஈரானை பதம் பார்த்துச்சு. ஒரே நாள்ல மட்டும் ஈரான்ல மொத்தம் 100 இடங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதுல தெஹ்ரான்ல இருக்கிற அரசு துறை அலுவலகங்கள் மீது அட்டாக் நடந்துச்சு. இது தவிர ஈரானோட பிரதமர் அலுவலகம், உளவுத்துறை அலுவலகம், அணுசக்தி திட்ட அமைப்பின் கட்டடம் உள்பட பல முக்கிய இடங்கள்ல தாக்குதல் நடந்துச்சு. இதுல ஈரானோட உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டாரு. தெஹ்ரான்ல இருக்கிற தன்னோட அலுவலக இல்லத்துல வழக்கம் போல பணி செய்த போது அங்க தாக்குதல் நடந்துச்சு. அதிகாரிகளோட அவர் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்துக்கு தயாரான போது ஏவுகணை துல்லியமாக தாக்கியது. இதுல அயதுல்லா அலி கமேனி மரணம் அடைந்தார். ஈரானோட உயர்மட்ட தலைவர் கொல்லப்பட்டாலும் கூட தொடர்ந்து போர் நடந்துட்டு தான் இருந்துச்சு. கடந்த மாதம் தான் ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு. இதையடுத்து போர் முடிவுக்கும் வந்துச்சு. தற்போது ஈரான் அமெரிக்கா இடையே கருத்து மோதல், தாக்குதல் சம்பவங்கள் நடந்துதான் வருது. இப்படியான சூழல்ல தான் வரும் 4ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இறந்த ஈரானோட முன்னாள் உச்சபட்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனியோட இறுதி சடங்குகள் நடைபெற இருக்குது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் வெறும் கமேனியோட மரணத்தோடு முடியல. ஈரானோட அணுசக்தி மையங்கள், ஏவுகணை தளங்கள் என ஒட்டுமொத்த உள்கட்டமைப்பையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிலைக்குலைய செஞ்சிருக்காங்க. ஜூன் மாதம் தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்தா கூட செங்கடல் மற்றும் ஹார்மஸ் ஜலசந்தி பகுதிகளில் இன்னும் பதற்றம் குறையவே இல்லை. கமேனியோட இந்த பிரமாண்ட இறுதி ஊர்வலம் மீண்டும் மத்திய கிழக்குல ஏதேனும் புதிய மோதல்களுக்கு வழிவகுத்து விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உன்னிப்பா கவனிச்சு வராங்க. ஈரான் தலைநகர் தெஹ்ரான், கோம் மற்றும் அயதுல்லா அலி கமேனி பிறந்த இடமான மஷாத் ஆகிய இடங்கள்ல இறுதி சடங்குகள் நடைபெற இருக்குது. ஈரான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய இறுதி ஊர்வலமாக இது அமைய இருக்குது. இதற்கான இறுதி ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த இறுதி ஊர்வலத்துல பிரதமர் மோடி பங்கேற்கணும் அப்படின்னு ஈரான் பிரதமர் மசூத் பெசஷ்கியான் அழைப்பு விடுத்திருந்தாரு. இது தொடர்பாக நேத்தைக்கு பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் பேசியிருந்தாரு. இந்தியா ஈரான் இடையே நல்லுறவு இருக்கும் நிலையில இந்த அழைப்பு வந்திருக்கு. ஆனால் பிரதமர் மோடியோ அயதுல்லா அலி கமேனியோட இறுதி சடங்குக்கு போகலை அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இதுக்கு பதிலாக இந்தியா சார்பில் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் சையத் அட்டா ஹஸ்னைன் ஆகியோர் அனுப்பி வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுது. நம்ம நாடு ஈரானை மாதிரி அமெரிக்கா இஸ்ரேலோடையும் நட்புறவில் இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் போரை தொடங்கி அயதுல்லா அலி கமேனியை கொன்றாங்க. இப்போ பிரதமர் மோடி இறுதி சடங்குல பங்கேற்றா அது அமெரிக்கா இஸ்ரேலுடனான உறவை பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இந்தியா இங்க ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சமநிலையை கையாளுது. ஒரு பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளோட இந்தியாவுக்கு மிக நெருங்கிய இராணுவ மற்றும் பொருளாதார உறவுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான்ல இருக்கிற சாபகார் துறைமுகத்தை இந்தியா 10 வருட ஒப்பந்தத்துல எடுத்து இயக்கி வருது. இது மத்திய ஆசியாவுக்குள்ள இந்தியா நுழைவதற்கான மிக முக்கியமான நுழைவாயில். அதனால தான் ஈரானோட அழைப்பை முழுமையாக புறக்கணிக்காம மத்திய அமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா மற்றும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த இராணுவ பின்னணி கொண்ட பீகார் ஆளுநரான சையத் அட்டா ஹஸ்னைன் ஆகியோரை அனுப்புவதன் மூலமா ஈரானுடனான நட்பையும் தக்க வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியோட கோபத்துக்கும் ஆளாகாம இந்தியா தப்பிச்சிருக்கு. இறுதி சடங்கு நடைபெற அயதுல்லா அலி கமேனி ஈரானோட 2வது உச்சபட்ச தலைவர். ஈரான்ல மன்னராட்சி நடந்து வந்துச்சு. 1979 மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி நடந்துச்சு. மன்னராக இருந்து முகமது ரெசா பஹல்வியோட ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு. இதையடுத்து ஈரானோட முதல் உச்சபட்ச தலைவராக புரட்சியை முன்னெடுத்த ரூஹுல்லா கமேனி செயல்பட்டு வந்தார். இவர் 1989 மாரடைப்பால காலமானார். இதையடுத்து ஈரானோட 2வது உச்சபட்ச தலைவராக கடந்த 1989 வருஷம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி அயதுல்லா
அலி கமேனி பொறுப்பேற்றாரு. அன்னையில இருந்து மரணம் வரைக்கும் 2026 பிப்ரவரி 28 வரைக்கும் ஈரான் நாட்டோட உச்சபட்ச தலைவராக செயல்பட்டு வந்தார். தற்போது ஈரானோட உச்சபட்ச தலைவராக அவரது மகன் மொஜ்தபா கமேனி செயல்பட்டு வராரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈரானை இரும்பு கரம் கொண்டு வழிநடத்தின அலி கமேனியோட மறைவுக்கு பிறகு அவரது மகன் மொஜ்தபா கமேனி இப்போ நாட்டோட 3வது உச்சபட்ச தலைவரா பொறுப்பேற்றிருக்காரு. ஆனா இவருக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு முள் கிரீடம் தான். சிதைந்து போயிருக்கிற ஈரானோட பொருளாதாரம், அமெரிக்காவோட கடுமையான பொருளாதார தடைகள், இஸ்ரேலோட தொடர் அச்சுறுத்தல்கள் என பல சவால்களை இவர் எதிர்கொண்டு இருக்காரு. தந்தை அலி கமேனிக்கு ஜூலை 4 9 வரைக்கும் நடத்தப்படுற இந்த பிரம்மாண்டமான இறுதி அஞ்சலி புதிய தலைவர் மொஜ்தபா கமேனிக்கு உலக நாடுகள் மத்தியில எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத வரும் நாட்கள் நமக்கு காமிக்கும். இது ஒரு அக்னி பரீட்சையாகவே பார்க்கப்படுது. Subscribe to One India and never miss an update.